நீ யார்? ஒரு மனிதன் வாழ்க்கையில 1000 பேரை சந்திப்பான். ஆனா ஒரு நாள் அவன் தன்னையே சந்திக்கிறான். அந்த நாள் தான் அவன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். இதை பற்றி எப்பயாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நீ யார்? இந்த கேள்வி சாதாரணமாக தோணும். ஆனால் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான கேள்வி இதுதான். ஏன்னா இந்த கேள்விக்கான உண்மையான பதில் தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. அப்படி பார்க்கும்போது நீ உன் பெயரா? அது பிறந்த பிறகு உனக்கு வைத்த அடையாளம். நீ உன் உடலா? அது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். நீ உன் நினைவுகளா? அது நேற்று நடந்த விஷயங்களின் சேமிப்பு மட்டுமாக தான் இருக்கும். நீ உன் வேலையா? அது சம்பளத்திற்காக அணிந்த முகமூடி. அப்படின்னா உண்மையிலேயே நீ யார் என்ற கேள்வி என்றைக்காவது எழுந்திருக்கிறதா? சில நேரங்களில் இரவு அமைதியில் தனியாக உட்காரும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதற்காக வாழ்கிறேன்? என்னை உண்மையிலே யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? இந்த கேள்விகள் வரும்போது பயப்படாதீங்க. அது உன் மனசு உடைஞ்சது கிடையாது. அது உன் ஆன்ம விழிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வாழ்க்கை முழுக்க மற்றவர்கள் சொன்ன கதாபாத்திரத்தை தான் நாம் நடிக்கிறோம் என்றும் நீங்கள் இன்றைக்காவது புரிந்திருக்கிறீர்களா? குடும்பம் ஒரு அடையாளம் கொடுக்கும், சமூகம் இன்னொரு முகமூடியை போடும். நண்பர்கள் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள், சமூகம் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கும். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கும் அமைதியான நான் யார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு. பள்ளிக்கூடம் மாறிடுச்சு, நண்பர்கள் மாறிட்டாங்க, உங்கள் குணம் கூட மாறிடும். ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் கவனித்து கொண்டிருந்த ஒரு உணர்வு மட்டும் மாறல. குழந்தையாக இருந்தப்பவும் அது இருந்தது, இப்பவும் அது இருக்கு. அதுதான் நீ. ஆன்மீகம் என்றால் கோவிலுக்கு போவது மட்டும் இல்லை, மந்திரம் சொல்வது மட்டும் இல்லை, அது உன்னையே நீ பார்ப்பது அப்படிங்கிறதுக்காகத்தான். பல பேருக்கு வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆனால் சிலருக்கு வாழ்க்கை ஒரு தேடல். அந்த தேடலில் ஒரு நாள் புரியும். அந்த தேடலில் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். நமக்கு வெளியில் எதுவும் குறைவில்லை, நம்முள் தான் கனெக்ஷன் இல்லை என்ற ஒரு மனப்பாங்கை கொண்டு வாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது, ஒரு மனிதன் எல்லா வசதியும் இருந்தும் எம்டியாக தான் இருக்கான். இன்னொருத்தவன் எதுவும் இல்லாமல் இருந்தும் பீஸ்ஃபுல்லாக இருப்பான். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒருத்தன் உலகத்தை தேடுறான், இன்னொருத்தன் தன்னையே தேடுறான். நம்ம மனசு ஒரு பெரிய சத்தத்தை வச்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபியர், பயம், கம்பேரிசன், மற்றவர்களோடு ஒப்பிடுதல், ஜெலசி, பொறாமை, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, ஃபெயிலியர், தோல்வி, ஓவர் திங்கிங், ரொம்ப சிந்திக்கிறது. இந்த சத்தம் குறைந்த பிறகுதான் உள்ளே இருக்கும் உண்மையான குரல் கேட்கும். அந்த குரல் கத்தாது, அது அமைதியாக தான் இருக்கும். ஒரு நாள் நீ அமைதியில் உட்கார்ந்து பாரு. ஃபோன் இல்லாமல், மியூசிக் இல்லாமல், யாருடன் பேசாமல், முதலில் ஓய்வில்லாமல் வரும். அதுக்கப்புறம் உண்மையான எண்ணங்கள் மேலே வரும். அந்த நேரம்தான் பல பேர் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஏன்னா தன்னையே சந்திப்பது ஈஸி இல்லை. இந்த உலகத்திலேயே பெரிய தனிமை என்னான்னு தெரியுமா? யாரும் இல்லாதது இல்லை, தன்னையே இழந்து விடுவது. யாரும் இல்லாதது இல்லை, தன்னையே இழந்து விடுவது. நீ உன் உண்மையான தனிமையை மறந்துட்ட. எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் எம்டியாக தான் இருக்கும். பல ஆன்மீக குருக்கள் ஒரே விஷயத்தை டிஃப்ரென்ஸ் வேர்ட்ஸில் சொல்கிறாங்க. உன்னை நீ அறிந்து கொள். ஏன்னா உன்னை புரிந்தவனுக்கு உலகம் வேற மாதிரியாக தெரியும். அவனுக்கு ஈகோ குறையும், கம்பேரிசன் குறையும், ஃபியர் கூட குறையும். ஏன்னா அவன் ரோலை அவன் வாழ மாட்டான், அவேர்னஸாக வாழ கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பெயின் வரும், டிஜெக்ஷன் வரும், ஃபெயிலியர் வரும். ஆனால் சில வழிகள் தான்
பனிஷ் பண்ண வராது, வேக்கப் பண்ண தான் வரும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கைக்கு வருவது காதலிக்க அல்ல, நம்மை நமக்கு அறிமுகப்படுத்த. சில தோல்விகள் நம்மை உடைக்க அல்ல, நம்முடைய போலியான அடையாளத்தை உடைக்க. நீ யார் என்ற கேள்விக்கு விடை வார்த்தையில் வராது, அது ஒரு அனுபவம். ஒரு நாள் நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் இருந்துப்பார், யாருடன் கம்பேர் பண்ணாமல் இருந்துப்பார். தனியாக இருந்தாலும் எம்டி ஃபீல் ஆகாது. அந்த நாள் நீ உன்னை கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவ. நம்ம உடல் ஒரு வெஹிக்கிள், மனசு ஒரு டூல், ஆனால் அவேர்னஸ் அதுதான் டிரைவர். பல பேர் வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணுறாங்க, சில பேர் மைண்டை ட்ரைன் பண்ணுறாங்க, ரொம்ப சில பேர் தான் டிரைவர் யாருன்னு கேட்கிறார்கள். இறுதியில் நீ இந்த உலகத்தில் ஒரு பெயராக வந்திருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனாக வந்திருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நினைவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உள்ளே ஒரு சைலண்ட் எக்ஸிடென்ஸ் இருக்குது. அதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு பர்டன் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஒரு நாள் ஒரு நேரம் எடுத்துக்கொள். மிரரில் ஃபேஸை பார்க்காதே, உள்ளே இருக்கும் ப்ரெசன்ஸை பார். அப்புறம் மெதுவாக உன்னையே கேள், நீ யார்? அந்த கேள்விக்கான பயணம் தொடங்கும் போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நன்றி.